வணக்கம் சார். நாங்கள் ஒருத்தர் மெடிக்கல் காலேஜ்லேருந்து பேசுகிறோம். இங்கே வாழ்வாதாரத்துக்கே இடம் இல்லாத நாங்கள் குடிதண்ணி இல்லாத கஷ்டப்படுற இடத்துல ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறோம். அந்த கடையை எடுக்க சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணுறாங்க சார். எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. நாங்கள் இந்த கடையை நம்பி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே தண்ணி இல்லாத ஒரு காட்டில் வந்து கட்டியிருக்காங்க. நாங்கள் தான் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு. ஏழை மக்களுக்கு எங்கிட்ட வர்றவங்க திடீர்னு ஒரு தண்ணி இல்லாத கூட இந்த ஹாஸ்பிட்டல் செயல்பட்டுங்க சார். எங்களை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே, எங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் வழிதாரம், நீங்கள் ஏதாச்சும் வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும். அவங்களை கையெழுத்தி கூப்பிட்டு கேட்குறோம் சார். வணக்கம் சார். ஒருத்தர் மெடிக்கல் காலேஜில் நாங்கள் வந்து சும்மா சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வர்ற எல்லாருமே வந்து ஏழை மக்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்களால வந்து அவங்களுக்காக நாங்கள் குடிநீர் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, டீ கொடுக்கறது, இது மாதிரி ஒரு அத்தியாவசிய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வெளியில் பெரிய கடையும் இருக்குது. அவங்களால ஒரு டீ வந்து 15-20 ரூபா கொடுத்து குடிக்க முடியாது. அதனால் சின்ன கடைக்கு தான் வருவாங்க. நார்மலாக பார்த்தா அடிப்படை வசதி தேவைகளை இங்கே மருத்துவமனையில் இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, சரி இருக்கவங்க எல்லாம் ஏழை தானே, நம்மளும் ஏழை, ஸோ அவங்களோட பாசிபிலிட்டி என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே திடீர்னு வந்து கடையை எடுங்க, நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க, இது அரசாங்கத்து இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட்லேருந்து அது எடுக்க சொல்கிறாங்க. அது எப்படி சார் திடுதிப்புன்னு வந்து எடுக்க சொன்னால் நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் இங்கே பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? தண்ணி குடிநீருக்கு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் இங்கே லக்ஸரியாவாக வாழ முடியும்? போய் 10-20 ரூபாய்க்கு கொடுத்து டீ குடிக்க முடியுமா? ஒரு இட்லி 10 ரூபா கொடுத்து சாப்பிட முடியுமா? அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து பூர்த்தி செய்யாமல் எங்கள் கடையை அகற்றுறதுக்கே இவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் வாழ்வாதாரத்துக்காகவும் மக்களோட சேவைக்காகவும் மக்களோட பயன்பாட்டுக்காகவும் இந்த கடையை அகற்றக்கூடாதுன்னு என்னோட கோரிக்கையை எப்படியாவது நீங்கள் நிறைவேற்றணும்னு நாங்கள் வற்புறுத்திக்கிறோம். எம்எல்ஏ பார்த்துருக்கோம், ஒன்றியத்தை பார்த்துருக்கோம், திமுக மாவட்ட செயலரை பார்த்துருக்கோம், தாவேகா மாவட்ட செயலரை பார்த்துருக்கோம், எல்லாருமே பார்த்துருக்கோம். இன்னும் என்ன சார் எங்களை பண்ண போறீங்க? இந்த கடையை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன சார் சந்தோஷம் அனுபவிக்க போறீங்க? நீங்கள் என்ன கட்ட போகிறீங்க? முதல்ல இந்த கடையை, இந்த சுற்றலையும் பாருங்கள். வெறும் புறம்போக்கு காடு. இந்த புறம்போக்கு காடில் நாங்கள் வச்சுருக்க